ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதம் சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்களும் ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாட்களும் வர இருக்கு. அதன் அடிப்படையில் ஆன்மீக சார்ந்த ஒரு ஆபத்தான நாள் தற்போது வரப்போகுது. அது என்னைக்குன்னு கேட்குறீங்களா? ஜூலையுடைய 14 அன்னைக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு ஆணியுடைய அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இது கொடூர அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கதவுகள் திறந்து வைத்தால் பணம் கொட்டுன்னு உங்கள் ராசிக்கு கொட்டும். அதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய சேர்க்கையும் பிணைப்புகளும் தான். ஸோ அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரி பணம் கொட்டும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் நிறைய பேர் அமாவாசைங்கிறது முன்னோரை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் நாள்னு நினைக்கிறோம். ஸோ முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷல் பரிகாரம் செய்தால் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி தரும். அதன் அடிப்படையில் என்ன ஸ்பெஷல் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தையும் கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரம் பண்ணுங்கள், நிச்சயம் அந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பரிகாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல உங்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு உடனே பலிக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ இந்த பரிகாரம் ஆணி அமாவாசையில் மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்தா அதுவும் தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை எனத்தும் காணாமல் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான பரிகாரம் தான். வாங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 ஆணி அமாவாசை வருது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு நமக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அதுவும் அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசை பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இந்த இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 காலை 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரை அமாவாசை திதி இருக்குது. ஆகவே நீங்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருக்கணும். அதன் பின்பு விரதம் இருக்கிறவங்க உணவு சாப்பிட வேண்டும். இதுதான் அமாவாசையில் விரதம் இருக்கக்கூடிய முறை. ஸோ இப்போ அமாவாசை அன்னைக்கு கடன் தீர பூஜையில் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்கிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளுங்க. கரெக்டாக முன்னோர்களை வழிபட்டு மதிய நேரம் முடித்து விடுங்க. மாலை 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த உப்பின் மேல் வைங்க. அப்புறம் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு
அந்த முடிச்சை தயார் செய்து அதை கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்து விட்டு கரெக்டாக புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீரை எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த ₹1 நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க. அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. ஸோ அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு கடக ராசிக்காரங்க செய்தால் உங்கள் கையில் எடுத்த கல்லுப்பு தண்ணீரில் கரைகிறது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல் தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டம் இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீர்கள். கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். அதனால் இதை செய்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கான பலனை உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பரிகாரத்தை பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கான பலனை பாருங்கள். கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம். எதிர்வருவதை முன்னதாகவே இருந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை நன்மையாக இருக்கும். உங்கள் ராசிக்குள் ஞானகாரகன் குரு உச்சமாக சஞ்சரிப்பதால் அறிவு மேம்படும். எதிர்கால பற்றிய எண்ணம் மேலோங்கும். வசதி வாய்ப்புகளை அடைவதற்காக முயற்சி மேற்கொண்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதன் காரணமாக சேர்ந்திருந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்வதற்காக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வைகள் பூர்வ புண்ணிய சப்தம பாகிஸ்தானங்களில் உண்டாவதால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு தவம் இருந்தவர்களுக்கு வரம் கிடைத்தது போல் நல்ல தகவல்கள் வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு அந்த கனவு நனவாகும். சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கௌரவம் உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பொருளாதார நிலை உயரும். சண்டை சச்சரவுகளாக பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒரே வீட்டுக்குள் வாழக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். நெக்ஸ்ட் பூசமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்படுது. எந்த ஒன்றிலும் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை அதிர்ஷ்டமாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்ற வார்த்தையை உங்களுக்கு உணர்த்த போகிறார். அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசும். நீங்கள் தொட்டது துவங்கும். நினைத்தது நடக்கும். தெய்வ அருளும் விஐபிகள் ஆதரவும் உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். பாக்கிய சனியின் பார்வைகள் 3, 6, 11ஆம் இடங்களில் உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். நோய் நொடி வம்பு வழக்கு என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வருங்க. நெக்ஸ்ட் ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்படுது. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம தெளிவோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை முன்னேற்றமாக இருக்கும். வித்யாசகாரகன் வித்யகாரகன் புதன் விரயஸ்தானத்தில் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் இந்த அமாவாசை முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமான உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். ஆடை ஆபரணம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை மீதியாக இருந்த பயம் போகும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வைகள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். ஸோ இது உங்களுக்கான பலன். ஸோ இதெல்லாம் தான் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.